வழியில வசி முள்ளானது கொண்டு வந்து நட்டு வச்சு அதுல முள்ள தெரியாம மணலை போட்டு மூடி வச்சுக்கல. ஐவா ராஜார்களும் அந்த வழியில தான் நடந்து போறாங்க. உங்க பங்காளி எப்படி நடந்து போறாங்க? நடந்து போறாங்க. அவங்க காலில் யார் காலில் குத்தி சாவுட்டு செய்தியா? யாராவது ஒருத்தர் செத்தாங்களா? அப்படியாவது என்று நான் ஒரு சத்தானா அப்படின்னு இந்த ஊர்ல சொல்ற மாதிரி எடுத்து சொல்ற மாதிரி சொல்லுமா? நீ புட்டு போய் சாவலாம் போய் குடிக்கக்கூடிய குளத்துல ஊர்வாசியை நாட்டி வச்சு ஐவா ராஜார்கள் அந்த குளத்துல தான் குளிக்கிறாங்க. எப்படி வேற எங்கேயும் போய் குளிக்கல. ஆமா, அவங்க சாப்பிட்டு தான் நீ செய்த கெட்டான படைச்ச மனுஷன். ஆமா, பங்காளி இப்படி செய்யக்கூடாது. எப்படி ஐவா ராஜார்கள் அந்த குளத்துல தான் குளிக்கிறாங்க. ஆமா, யாரு மேல ஒருத்தர் மேல அந்த ஊசி பட்டுச்சா குளிக்கக்கூடிய குளத்தில் ஒரு வாசி நாட்டினே அந்த குதித்தால் அதாவது வேவித்தல பட்டு கொடலெல்லாம் வெளியே வரும். அவனை பார்த்து சிரிக்கலாம் என்று நான் ஒரு வாசி நாட்டினே என்னமா இன்னும் பங்காளிக்கு எப்பேர் பண்ற துரோகம் செய்திருக்க தெரியுமா? எடுத்து காட்டுறாரு. கை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன இருக்கு இல்லையாமா? சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல விஷத்தை பேசந்து வைக்கிறாரா இந்த மனுஷனா? ஐயோ அப்படி ஊர்ல இருக்கிறவங்கள பங்காளி ஐவா ராஜாரும் சாப்பிட்டும் அப்படி என்று கெட்டால முடிச்சு மனுஷன் அந்த விஷத்தை பெசந்து ஐவா ராஜாருக்கு வச்சு அந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க. யாரும் சாப்பாடு சாப்பிடல. யாராவது ஒருத்தர் சேர்த்தாங்களா? பாண்டவர் ஐவா ராஜாவிலும் விஷத்தை கலந்து ஐயோ
ஐயோ ஆமா இவள அடிச்சா இவள இவனுக்கு வலிக்கிற மாதிரி எவன் அடிச்சா அவளுக்கு வலிக்கிற மாதிரி அப்ப ஏதான இருக்குமா நேத்து மதியம் படிக்கும் போது எங்க மாயாம்பாடி ஸ்கூல்ல பூங்காமரத்து படுத்து இருந்தேன் கொஞ்ச நேரம் போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இவளை விட்டு நான் போயிட்டேன் அவன் தனியா படுத்து இருந்தான் அப்ப ரெண்டு பேரும் உங்க மனைவிக்கு போய் போய் நீங்க வாசித்தாலும் பின்பற்றி சொல்வார்கள் அதாவது கோயில போல மனைவி இருந்தாலும் அப்புறம் மனைவி என்ன சொல்லுவாங்க அது மாரி ஏதாவது நீங்க அப்படி கிடையாது. எப்படி ஐவராஜா இருக்கும் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சேன் அப்படி சாவல நம்மள மாதிரி 10 மாதம் 300 நாள் குடியிருந்து ஒரு தாய் வயிற்றிலே பிறந்திருந்தா அந்த அருமை பெருமை தெரியும். என்னன்னு தெரியும்? இந்த மனுஷன் எப்படி திரும்ப பிறந்தாரு இதான் சொல்றேன் கேளு. இந்த மனுஷன் இவ்வளவு கோபம் வருது. நம்மள மாதிரி 10 மாதம் 300 நாள் ஒரு தாய் வயித்துல இருந்து பிறந்தது தானே தெரியும். தெரியும். இவங்க அம்மா இருக்கிறாங்களே, இவங்க அம்மா யாரு? காந்தாரி. என்ன எங்க அத்தை அந்த கிழவி. ஆமாடா. நீங்க கொஞ்சம் அங்க போக சொல்றேன். சும்மா பேசிட்டு வந்தாரு. அப்படி என்னுடைய அத்தையாக காந்தாரி இருக்கிறாங்கல்ல, அவங்க எத்தனை மாசம் கற்பா இருக்காது தெரியுமா? 36 மாதம். 3 வருஷமா? ஆமாண்டா. ஒரு மாசம் 2 மாசம் கிடையாது. 36 மாதம் கற்பமாக இருக்கும் பொழுது அப்படி 36 மாதம் கற்பமாக இருக்கும் பொழுது முன்னாடி வந்துவேன், அவளுக்கு பின்னாடி வந்துவேன். ஆண் குழந்தை பெற்றுக்கிட்டாலே அப்படி போராம கொண்டு இவங்க அம்மா என்ன பண்றாங்க? என்னமா நம்ம வயித்துல இருக்கிறது மகோதர கட்டியோ இல்ல ரத்த கட்டியோ இல்ல பீ வயிறோ இல்ல பிள்ளை வயிறோ அப்படின்னு போராம கொண்டு இந்த கோயில்கள் இருக்குது அம்மிக்கல் அந்த அம்மிக்கல் எடுத்து என்ன பண்றாங்க? வயித்துல மடர் அப்படின்னு குத்துறாங்க. என்னத்துக்காக அந்த வயிறு? என் அத்தை அப்படி குத்த பொழுது அந்த உதரமானது உடந்து 6 மாதிரி ஓடுது. அத கேக்குறான் கிழக்கு ஓடுது. அப்படி உதரமாக ஓடும் பொழுது மேல வாசல் ஓடி வந்து அடடா காந்தாரி இப்படி பதறி விட்டாயே, இப்படி சில காலம் இருந்திருந்தா ஒரே குழந்தையாக பிறந்திருந்தா இந்த உலகத்தை ஆளமே இப்படி பதறி விட்டாயே அப்படி என்று சொல்லிவிட்டு என்ன பண்றாங்க? மண்பாண்டம் வாங்கிட்டு வராங்கடா. மண் சட்டி 100 களி வாங்கிட்டு வராங்க. அத வாங்கிட்டு வந்து அந்த சிந்துன ரத்தத்தெல்லாம் பாரி ஒவ்வொரு சட்டியா நிரப்புறாங்க. ஒண்ணு பேசுற பையன் அப்படி கொண்டு வரையிட்டு பொழுது அவங்க அம்மா என்ன பண்றாங்க? ஒவ்வொரு சட்டிலியா அந்த 100 சட்டிலியா அவங்க கத்து வராங்க. எப்படி? கோழி மாதிரி. கோழி எப்படி முட்டை போச்சு இருக்கும்? அப்படியே உட்கார்ந்துருக்கும். அப்படி கோழி மாதிரி ஒவ்வொரு சட்டிலியா அவங்க காத்து வந்தார்களா. அப்புறம் சில காலம் ஆன உடனே என்ன படிச்சா அந்த மண் சட்டி அந்த படம் இது எடுத்து அந்த மண் சட்டில பிறந்த மனுஷன் என்னடா தெரியும்?
என்னடா செய்யற? ஐயோ ஐயோ தம்பி ஏ பையா எனக்கு ஒரு பழனி மலை மேல எனக்கு வந்து பத்திரியே ஒரு பட்டு ராஜா ராஜா புத்திருக்குங்க. ஐயோ முத்து முத்தா சிதுது என் கண்ணு. ஐயோ 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 அங்க கொலை கொண்டாயிடும். இந்த பட்டு ராஜா வாசனைக்க ஏமா இந்த பாய் பொண்ணு யோசனைக்க பத்திரியாரு என்ன ஒரு தக்க திராசம் பண்ண என்ன தேடி வந்து மாலை இட்டாங்க. என்ன மாலை இட்ட நாள் மோதியில எனக்கு ஒரு மாங்காய் எழுநீர் எனக்கு ஒரு மாலாத கண்ணீர். பத்ரியாரு எனக்கு ஒரு பொண்ணு அரிசி சிறு மாலை எனக்கு நெஞ்சிருப்பா பூமாலாங்க. இந்த ஏத்தல கிராமத்தில என்ன நெஞ்சழக பார்க்காம இந்த ஏத்தல என்ன நின்று ஆள வச்சாங்க. பத்ரியாரு எனக்கு ஒரு பாலு அடுப்பு மேல நான் பெற்ற பாலகலாம் எம்மாடி மேல இந்த பாலையருக்கு ஐயோ அப்பா இந்த பாலையருக்கு நான் பெற்ற பாலகடை கொஞ்சம் வேணாங்க. உயிர் தாங்கம்மா. ஏடா நீ இப்படி அழுவுற எனக்கு ஒப்பேர் வந்துருச்சுமா. நீயே சொல்றியாடா சொல்லாந்தா இதாடா கல்ற பத்ரியாரு ஏ தம்பி ஏ தள்ளி உட்கார்றா. பத்ரியாரு ஒரு நாட்டு பெருங்காயா நீ உப்பார் சொல்றியாட கண்ணு. ஐயோ 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 அடிக்காதடா. எம்மா நாட்டு பெருங்காயா ஒரு நாட்டு பெருங்காயம் எம்மா புருஷனுக்கு நாரி போன சாராயம். ஐயோ ஒரு நாரி போனே சாராயம் உன் புருஷன் சீரா குடிச்சிருந்தா என் புருஷன் சீரா குடிச்சிருந்த அவரு சிறப்பா வாழ்ந்திருப்பா. இந்த ஏந்தல நகரத்துல அவர் சிறப்பாக வந்திருப்பாரு. உன் புருஷன் சீரா குடிக்காம என் புருஷன் சீரா குடிக்காம அவன் சிவலோகம் பசாதான். எம்மா கத்திரிக்கா பிஞ்சிரும். ஐயோ ஒரு கத்திரிக்க பிஞ்சு நேரம் உனக்கு காம ரெண்டும் தங்க நேரம். விளங்குது இப்ப நல்லா தானே நான் இருக்கிறேன். ஐயா நீங்க சாவலியா? நல்லா தானே இருக்கிறேன். அப்ப ஏன் உட்காரு நீ செத்து போன உட்காரு இருக்கிறது போறோம். பெண்ணே மாட்டே சாமி அதுவே முடியாது. ஆனா முடியாது என்று எப்படி வந்து பேசுறோம்? ஏதாவது நான் சொன்ன போ
எனக்கு தாம்பலம் எதுக்கு? கேட்டை தாம்பலம் ஏன்? கேட்டை எதுக்கு நான் தரணும்? கேட்டை நீ ஈட்டு போட்டு அடிப்ப. கேட்டை, உனக்கு நான் கேட்டை. தாம்பலம் கொடுக்கணும். கேட்டை பாரு. நான் பாரு. கேட்டை தாம்பலம் ஏய், கேட்டை. இது மட்டும் பண்ணி செய்த. என்னம்மா? கண்டால் என்ன திரும்ப செய்த? என்னம்மா? ஏய், பையா. ஓ. அழகு மாளிகை கட்டி. ஏய், சிறுமு, ஏம்மா? ஒரு அரக்கமாளி கட்டுறாரா? ஆமா. பிரிச்ச ஒரு அரகமாளிகை அரக்கமாளிகை. கட்டி ஆ. ஐவா ராஜா இருக்கலாம். ஆ. நாங்க புது வீடு கட்டிருக்கிறோம். கட்டிருக்கிறோம். நாங்க திருப்பலாவை கட்டி வர வச்சு. ஆமா. அது எப்படி கட்டிருக்காங்க? எப்படி? நெருப்புக்கு சம்மதம் உள்ள பொருள். பொருட்களை. எப்படி? ஆ. நெருப்புக்கு சம்மதம் உள்ள பொருளை வைத்து கட்டி ஆ. ஐவா ராஜார்களை உள்ள புகுந்து பார்க்கும் பொழுது ஆ. அரக்கமாளிகாரத்தை தீ வச்சு விட்டா ஆமா. ஐவா ராஜார்களை உள்ளே செத்து விடுவாங்க. ஆ. பங்காளிக்கு இப்படி எல்லாம் செய்யலாம் மேடம். தப்புதாம்மா. அப்படி இருங்க. அப்படி ஐவா ராஜாவை சாப்பிட்டு உள்ளார அனுப்பி போயிட்டு இவங்க மந்திரி இருக்கிறான புரோசன. ஆமா. புரோசன கையில கொல்லி கட்டி கொடுத்து அடிச்சிருவாரு. எதுக்குமா? ஐவா ராஜார்களை கண்ணறிக்கி தூங்கிட்டோம். ஆ. தூங்கின பிறகு அந்த அரக்கு மாளிகை தீ வச்சு விடு அப்படின்னு மணி சொல்றாரு. இவனும் இந்த புரோசன மந்திரி இருக்கிறான இந்த கொல்லி கட்டி கையில பிடிச்சிட்டு பாக்குறான். இப்படியே இருந்தா ஐவா ராஜாருக்கு எப்படி சாடா இருந்து விட்டு. ஆமாமா. எப்படி இந்த மனுஷன் பத்தி தெரியுதா? தெரியுமே. என்னென்ன சித்திரவதை செய்திருவாரு. ஆமாமா. இவன் எப்படியாவது நம்மளை கொன்றுவோம் அப்படி என்று சாடி அறிந்து அவங்களுக்குள்ள தூங்காம இருக்கிறாங்க. இவங்க மந்திரியாக புரோஜனம் என்ன பண்ணா? இப்பதான் தூங்குவாங்க, குறைக்கு தான் தூங்குவாங்க அப்படின்னு கொல்லி கட்டி கையில பிடிச்சிட்டு தான் பாரு. இருந்தும் தான் இவன் தூக்கிட்டான். இவன் தூங்கிட்டான். ஐவா ராஜார்களும் அவங்க சூரங்க வழியாக பிடித்த மக்களை செஞ்சு விட்டான். இவன் இப்படியே பிடிச்சிருந்தா பாரு. அவங்க தூக்கு வந்த உடனே அந்த கொல்லி கட்டி கீழே போட்ட உடனே அந்த அரக்க மாளிகை தீ பிடிச்சிச்சு. ஆமாமா. தீ பிடிச்சி எரியுது. இவர் என்ன பண்றாரு? இவர் சந்தோஷம் பண்றாரு. ஐவா ராஜா இருக்கலாம் அரக்க மாளிகை தீ பத்தி எரிந்துட்டார் அப்படின்னு இவர் சந்தோஷமா இருக்காரு. அங்க போய் பார்த்தா இவங்க யார் செத்து இருக்காங்க? இவங்களோட புரோஜனாக மந்திரி தான் செத்து கிடக்குறானே தவிர ஐவா ராஜார்கள் ஒருத்தர் சாவல. எப்படி அப்பேற்பட்ட கட்டாரம் படைச்ச மனுஷன் செய்தி ஐவா ராஜார்கள் யார்? வாயாடி. என்ன வாயாடி? இனிமேல் மரியாதை தாமம் கொடுக்க முடியும். என்ன சொல்றப்பா? கொடுக்க முடியுமா? என்ன சொல்ற? அப்படி அடிச்சா இவங்க அப்பா இருக்கிறாரா நொல்லையண்டா கண்ணு தெரியாத நொல்லைய. இவங்க அம்மாவுக்கும் இவங்க அப்பாவுக்கும் கல்யாணம் பண்றாங்க. பக்கத்துல என்ன பண்ணிட்டாரு? இவங்க அம்மா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா ஆட்டு கழுத்துல போய் தாலி கட்டுறாரு. அந்த வயித்துல நொல்லைய வார்த்தையெல்லாம் என் முகத்தில் சொல்கிறான். ஐயா, நான் எப்பேற்பட்டவன் தெரியாதா? ஆமாங்க ஐயா. நீங்க எதுக்கு சொல்றீங்க? நீ ஒரு அரசனா இருக்கணும். அரசனா இருக்க அந்த வேண்டும். ஒரு ராணியா இருக்கணும். இருக்க வேண்டும். அது செஞ்சா நம்ம நான் நல்லா தானே செய்றேன். ஆமாங்க. பூச்சி மணி நாட்டுறதுக்கு ஒரு அடி இடம் தருவேன் அவனுக்கு. இந்த பொம்பளையா? யா சித்துப்பாங்க பண்ணா. கூட்ட முடியாதா? அடிக்காதடா. ஏய். அடிச்ச வலிக்குது. எங்க மகாராணி இவ்வளவு சொல்லிட்டு போடா இருக்காரு. போடா. ரெண்டு அடி போடா. அடிக்காத வாடாடா. டேய் வாடா அடிக்காத. அந்த வந்து சொல்ல போறோம். அடிச்சுறேன். அடிக்காதடா. அப்பதான் கொடுத்தேன்னு சொல்றோம். நான் கூட அங்க அடி பண்ணி பாக்குறேன். டேய் ஏன்டா வீணா போனவனு சாமி பெண்ணே
எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டை கிடக்கணும்? ஆமாமா. நம்ம வாயை கொடுத்து நம்ம சோத்து எதுக்கு புண்ணாக்கணும்? நாம அது கொடுத்தா பணம் வீங்கி போயிடுச்சு ரெண்டு பக்கமும். ஆமாண்டா டெய்லி அடிச்சு என்ன பண்ண முடியும்? ஆமாமா. தொடர்ச்சி நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றேன்? நல்ல கூட்டு வச்சு நம்ம போட்டோம். சரி ஏன்டா கை போடுறோம்? சாரிங்க. அங்கிட்டு போட்டோம். போட்டோம். போயிட்டு வந்தா அந்த கூட வாழ்ந்துக்கா. சரி அவர் வரலையா? நான் கூட நான் பாத்துக்கிறேன் உன்னை. பெண்ணே பான்மதி, இவ்வளவு நேரம் உன்னை அடிச்ச நானு இல்லையே. சண்டை பிடிச்சுமா நம்ம? ஒரு வார்த்தை கூட என்ன திட்டவும் இல்ல, ஐயோ. இப்படி அடிக்கவும் இல்ல, ஒரு அடி கூட அடிக்கல. உங்க குடும்பத்துல அப்படி இருக்க மாட்டோம். எத்தனை ஃபேமிலிக்கு? யாரு? ஏங்க, டேய், டேய். நான் உன்னை திட்டினேன். ஐயையையைய, என்னுடைய தேவியாக பான்மதி என்ன போய் திட்டுவாளா? ஒரே வார்த்தை கூட என்ன இன்ன வரைக்கும் திட்டுனதே கிடையாதா? உங்களை போய் சட்டியில போடணும்னு சொல்லிச்சா? உங்க அப்பா ஒண்ணே சொல்லவே இல்ல. டேய், அப்படி இருக்க நிர்வாகிகள் குடும்பம் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். சண்டை வரும் எச்சிலும் வரும். உண்மைதான். வீதியில வெளியே வந்து சண்டை போட்டுக்கணும். உள்ள போனா கூடிக்கணும் ரெண்டு பேரும். அதான் பொன்னான புருஷன் கூடிக்கணும். சந்தோஷமா இருக்க வேண்டும். வீட்டுக்கு சண்டை போடுவோம், வீடு வந்து கூடிக்குவோம். அதுதானே குடும்பத்துக்கு அழகு. எல்லாம் என்றால் கண்ணி குடும்பம்னு சொல்லுவாங்க. கூட்டு குடும்பங்க. சரி சாமி, பெண்ணே, எதுக்கு எடு எடு எதுக்கு வாது வழக்கு? எடு பெண்ணே, எடு. போட்டோம். ஐவர் ராஜார்களே, சரி நாளைக்கு சென்று வருகிறேன் என்று உண்மைதான் பெண்ணே. சொல்லிக்கிறேன். சுவாமி, நான் என்ன சொல்றேன்னா, ஏன் பெண்ணே? எப்படி இருந்தாலும் உன் மனசுல அப்படிதான் என்ன இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் தான் யோசிச்சு பாத்தியாடா, பார்க்கணும். பாத்தியாடா? எப்படி கரெக்டா தான் இருக்கிறேங்க. அதனால நான் தாமரை சீக்கிரம் ஆகட்டும். தாமதம் கொடுக்கலாமா கொடுக்கூடாது என்று பயந்து விட்டால் தாமதம் கௌரவம் என்னாச்சுயா? கொடுக்கலாமா வேணாமா? வேணாமா? இதுவரைக்கும் தாமரை தவிர்த்து கீழே விழுந்து கிடையாது. சாதி மட்டவா என்ன வாண்மை? இங்க தாமரை தவிர்த்து ஐயோ ஐயோ தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டா நான் தாங்க மாட்டேங்க, செத்து போயிருக்கேன் நானு. பெண்ணே வான்மதி, சுவாமி, நீ தாமதம் கொடுக்கும் போது கொடுக்கலாமா கொடுக்கூடாது என்று என்ன தோணி கொடுத்தால் ஓஹோ பிரச்சனை ஏதாவது ஆகிவிடும்.